நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பணப்பிரச்சனையில் மன உளைச்சலுடன் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஒரு வழியை காண்பி ஈசனே என மனதில் ஏக்கத்துடன் என்னை நோக்கி உன் வேண்டுதலை வைத்தாய். இதோ கேள், அற்புதம் உன் வாழ்வில் நடக்கவிருக்கிறது. நானும் உனக்கு பாதையை வகுத்து விட்டேன். ஆனால் நீயோ இதனை கடந்து வர வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நகரத் தொடங்கு. நீ கேட்டது விரைவில் கிடைக்கும். ஆலயம் வர முடியாமல் தவிக்கிறேன். ஏன் என் அப்பன் ஈசனே என்னை சோதிக்கிறாய் என்று என் மேல் உனக்கு சிறு வருத்தம். நானும் நீ நினைக்கும் போதெல்லாம் உன் அருகிலே இருக்கிறேன். அதை நான் பலமுறை உனக்கு உணர்த்தியுள்ளேன். ஆலயம் வந்து மன அமைதியை தேடும் உனக்கு நிச்சயம் விரைவில் என் ஆலயம் அழைப்பேன். அனைத்திற்கும் ஆசைப்படும் தகுதி இங்கு அனைவருக்கும் உண்டு. ஆனால் எது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், எது உனக்கு பிற்காலத்தில் பிரச்சனையை கொடுக்கும் என்று அறிந்துதான் உனக்கு நான் கொடுப்பேன். பொறுமை இழந்து விடாதே, நான் இருக்கிறேன். நல்ல நேரம் ஆரம்பமானது என்று நான் கூறும் போதெல்லாம் எங்கு அப்பனே பொய் சொல்லாதே என நீ மன வருத்தத்துடன் நினைத்தது நான் அறிவேன். எப்போதும் நேர்மறையான சிந்தனைகள் இருந்தால் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நான் என்றும் என் பக்தனுக்கு எது நன்றோ அதுவே செய்வேன். நீ எதை சதாகாலமும் நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய். உன் எண்ணம் பெரியதாக இருந்தால் நீயும் வளர்ச்சி அடைவாய். யாமிருக்க பயமேன், நல்லது நடக்கும் என்று நினைத்துதான் நான் அந்த விஷயத்தை செய்தேன். ஆனால் அதுவே எனக்கு பிரச்சனையாக ஆனது. நான் அப்படி என்ன தவறு செய்தேன் என்று என்னிடம் மனம் உடைந்து பதிலை கேட்டு நின்றாய். இதோ கேள், உனக்கு நடந்த விஷயத்தை நன்கு ஆராய்ந்து பார். பெரும் ஆபத்திலிருந்து உன்னை காத்துள்ளேன். நாட்கள் போக போக உனக்கே புரியும். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாய, ஓம் சரவண பவ என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவன் ஆலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. உன் மனம் எப்படி என்று எனக்கு தெரியும். விரைவில் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் தெரியும். நடந்ததை நினைத்து கொண்டே இருக்கப் போகிறாயா, அல்லது உன்னை நம்பியிருக்கும் உன் குடும்பத்திற்காக முன்னேற வழியை தேடப் போகிறாயா? என்னிடம் உன் பாரத்தை சொல்லிவிட்டாய் அல்லவா? அடுத்து நடக்க இருக்கும் செயலை பார். கடைசி நொடி அற்புதம் கேள்விப்பட்டுள்ளாயா? அப்படிப்பட்ட அற்புதம் உன் வாழ்விலும் கூடிய விரைவில் நிகழும். என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன். நீ நம்பிக்கையை கைவிடாதே. உன் நீண்ட நாள் போராட்டம் ஒன்று முடிவுக்கு வர உள்ளது. நீ என்னை நம்பினாய் அல்லவா? உன் நம்பிக்கையும் பொறுமையும் வீண் போகவில்லை. சற்று நிம்மதி கிடைக்காதா என்று தினம் தினம் என்னிடம் கேட்டாய். இதோ அதற்கு நேர்மறையான பதில் கிடைக்க உள்ளது. மகிழ்ச்சியுடன் இரு. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறேன். நல்வழியை காட்டு அப்பனே என்று என்னிடம் இன்று நீ கேட்டாய். இப்போது கேள், உனக்கு பலமுறை நான் கூறியுள்ளேன், நம்பிக்கையை இழக்காதே, சோதனையை கண்டும் துவளாதே என்று. வரும் சனிக்கிழமை உனக்கு நேர்மறையான பதில் வரும். அதுவரை உன் மனதிற்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அந்த பாதையில் சென்று கொண்டே இரு. உன் அப்பன் ஈசன் உறுதுணையாக இருக்கிறேன். நல்லதே நடக்கும். உன் தேவை புரிகிறது. ஆனால் இப்போது அதை கொடுத்தால் உனக்கு சிக்கல்தான். உன் அப்பா மீது உனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? காலை நேரம் வந்தால் எதிர்காலத்தை நினைத்து கவலை கொள்கிறாய். இரவு நேரம் வந்தால் குடும்ப சூழ்நிலை உன்னை கடும் கவலையில் ஆழ்த்துகிறது. உன் வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கத்தான் போகிறது. நான் இருக்கிறேன், கவலை வேண்டாம். நீ பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டிய நேரம் இது. யார் வேண்டுமானாலும் எதனை வேண்டுமானாலும் கூறட்டும். அப்படி நீ இல்லை என்பதை அவர்களுக்கு இப்போது புரிய வைக்க முயற்சி செய்யாதே. அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். ஆகையால் உன் ஈசன் என் மீது பாரத்தை வைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேற பயணம் செய்ய தொடங்கு. நான் ஈசனை நம்பி நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம் என்று கூறிய நபரிடம் நீ ஏன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாய்? அவருக்கு கர்ம வினைகள் தீரும் நேரம் இது. அதனால் தான் அவ்வாறு நடந்து கொண்டாய். யாரையும் மனம் நோகும்படி நீ பேச மாட்டாய் என்று உன் ஈசன் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு முறையும் ஒரு சில விஷயம் தவறாக முடிகிறது என்று எண்ணுகிறாய். அதை சரியாக இன்று ஒரு முறை செய்து பார். துணையாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து முயற்சி செய். உனது துன்பத்தை எல்லாம் எனது பாதத்தில் விட்டுவிடு. உன்னை வெற்றியை நோக்கி நான் செல்ல வைக்கிறேன். நீ தனியாக அனைத்தையும் செய்வதாக நினைத்து வருந்தாதே. எல்லா செயலிலும் நான் துணையாக இருந்து உதவுவதாக நினை. எல்லாமே வெற்றியாக மாறும். சில விஷயம் சில நாட்களாக நீ விரும்பியபடி நடக்கவில்லை என்று என் மேல் உனக்கு வருத்தம். இதோ கேள், சில நேரம் உனக்கு சாதகமாக இல்லாதது போல்தான் தெரியும்.
ஆனால் எல்லாம் நீ நினைத்தது போல் தான் நடக்கிறது. வெகு விரைவில் அதை நீ உணர்வாய். நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. எத்தனையோ முறை ஒரு விஷயத்தை முயற்சித்தும் நேர்மறையாக நடக்கவில்லை ஈசனே. ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இப்படி நடக்காது என்று நீ கூறியது கேட்டது. ஆம், காரணம் உள்ளது. அதுவும் உன் நன்மைக்கே. மறுபடியும் ஒரு முறை என்னை மனதில் நினைத்து முழு நேர்மறையான எண்ணத்துடன் செயல்பட அதில் வெற்றியை நான் வழிவகுப்பேன். இவர் என்ன நினைப்பார், அவர் என்ன நினைப்பார் என்பதை விடுத்து உன் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் நடந்து கொள். அதுவே நன்மை தரும். இன்று என்னை காண ஆலயம் வரை இருக்கும் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்திருக்கிறேன். அதை காண நீயும் ஆவலாயிருக்கிறாயா? நேர்மறையாக மட்டுமே அனைத்தையும் நினை. யாரையும் கடுஞ்சொற்கள் கொண்டு திட்டாதீர்கள். அவர்களே உயர்ந்தவர், நீங்கள் தாழ்ந்தவர் என்று எண்ணிக்கொண்டு பாரபட்சம் பார்க்கும் நபர்களிடம் சற்று விலகியே இருங்கள். கடவுளை பொறுத்தவரை அனைவரும் சமமே. முடிந்த அளவிற்கு நாம் நல்லதே செய்ய வேண்டும். இதுவே நீங்கள் என் மேல் வைத்துள்ள அன்பின் அடையாளம். உணவு என்று கேட்போருக்கு உடனடியாக வழங்க வேண்டும். உன் வாழ்க்கையே வீணாகி விட்டதாக நினைக்கிறாய். நான் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்றும் எண்ணுகிறாய். தவறு. நீ எதிர்மறையாக நினைப்பதை சற்று நிறுத்திவிட்டு நேர்மறை சிந்தனை கொள். உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். சரியான நேரத்தில் உனக்கு நல்வழியை காட்டுவேன். கையிலே கிடைக்க வைப்பான். கிடைத்ததை தொலைக்க வைப்பான். தொலைந்ததை தேட வைப்பான். தேடலில் தெளிய வைப்பான். பின் கொடுத்து அதை நிலைக்க வைப்பான். பேதை மனம் தோற்கும், தெளிந்த மனம் போற்றும். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஏன் அப்பா என்னை கண்டுகொள்ளவில்லை? நான் உங்கள் ஆலயம் வர வேண்டும் என்று நினைத்தும் வர முடியவில்லை என நீ புலம்புகிறாய். இதோ கேள். நான் என்றும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் ஆணை இல்லாமல் எதுவும் நடக்காது என நீ நம்புகிறாய் அல்லவா? பிறகு ஏன் நீ பதற்றம் கொள்கிறாய்? என் அருள் உனக்கு என்றும் உண்டு. என்றும் என்னை நினைவில் வைத்து செயல்படு. எல்லா சுமைகளையும் என்னிடம் விட்டுவிட்டு தைரியமாக பயணித்துக் கொண்டே இரு. வருத்தப்படுவதை விட்டுவிடு. பொறுமையாக இரு. உனக்கான இலக்கை நோக்கி நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதனை நான் உனக்கு முன்பாகவே சென்று அகற்றி விடுவேன். தினம் தினம் நகரத் தொடங்கு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். உன் வாழ்வு தற்போது எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து முன்னேற விடாமல் செய்கிறது. மனதில் உன் அப்பன் ஈசன் என்னை வைத்து செயல்பட்டால் நல்ல எண்ணங்கள் இருக்கும். ஒவ்வொரு நாளிலும் சிறிது சிறிதாக முன்னேற்றம் நீ காண்பாய். என்னை நினைவில் வைத்து செயல்படு. இப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என்று எதிர்மறையாக எதை நினைத்து வருந்துகிறாயோ அவ்வாறு தவறாக எதுவும் நடக்காது. நான் தான் உன் வீட்டிற்கு வந்து விட்டேனே, பிறகு எதற்கு பயம் கொள்கிறாய்? என்றும் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் ஆணை இல்லாமல் எதுவும் நடக்காது என நீ நம்புகிறாய் அல்லவா? உன் நம்பிக்கையை பலப்படுத்தவே சோதனைகள் பல வரும். என்றும் என்னை நினைவில் வைத்து செயல்படு. எனக்கு விருப்பம் இல்லாதது எல்லாம் நடக்கிறது என மனக்கலக்கம் கொள்ளாதே. தாய் தன் குழந்தைக்கு கசப்பான மருந்து கொடுத்தால்தான் உடல்நிலை நன்றாக ஆகும். அதை அறிந்து கசப்பை கொடுப்பதில்லையா? அதே போல் உனக்கு கசப்பை கொடுக்கிறேன் என்றால் இனிப்பான நிகழ்வு வரப்போகிறது என அர்த்தம். நீ கவலையை விடு. எதுவாயினும் என் அப்பன் ஈசன் செயல் என நினைத்து உன் வேலையை செய்து கொண்டே இரு. எதற்கும் அஞ்சாதே. உனக்கு இப்போதுதான் மனதில் தைரியம் இருக்க வேண்டும். எதற்கும் அஞ்சாதே. இனி உன்னிடம் இருந்து வாழ்வே விருப்பமில்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்ற வார்த்தைகள் வரக்கூடாது. உனக்கு நான் இருக்கிறேன். கிரகங்கள் பற்றிய பயம் உனக்கு தேவையில்லை. நியாயமாக நடந்து கொள். மற்றவர்களுக்கு உதவு. நம்பிக்கையுடன் இந்த நாளை தொடங்கு. மனிதர்கள் மாறிக்கொண்டேதான் இருப்பார்கள். நேற்று போல் இன்றும் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்று மனம் உடைந்து போகாதே. உனக்காக நான் இருக்கிறேன். அவர்களே அவர்கள் தவறை உணர்ந்து உன்னிடம் பேசுவார்கள். அதுவரை அவர்கள் போக்கில் அவர்களை விட்டுவிடு. யாரையும் வற்புறுத்தி அன்பை பெறாதீர். நம்பிக்கையுடன் இரு. வரும் சனிக்கிழமை அன்று மகிழ்ச்சியுடன் என் ஆலயம் வந்து நீ நினைத்த அந்த நல்ல விஷயம் நடந்ததற்கு நன்றி கூறுவாய். உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் உன்னை காக்க அதே இடத்தில் ஒருவரை அனுப்புவேன். உன் கவலைகளை விடுத்து என் மீது இருக்கும் நம்பிக்கையை பலப்படுத்தி நகரத் தொடங்கு. இவர் அது கூறுவார், அவர் அதை நினைப்பார் என்ற எண்ணத்தை விடுத்து நாம் நமக்காக வாழ்ந்தாக வேண்டும். நாம் பெற்றோருக்காக வாழ்ந்தாக வேண்டும் என்று எப்போதும் நினை. நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். எதற்கு நான் கண்டு கொள்ளவில்லை என மனம் வருந்துகிறாய்? இதோ கேள். நாளை நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயத்திற்கு நேர்மறையான பதில் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரும். உன்னுடைய எண்ணம் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ கேட்டபடியே உன் வேலையில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். மகிழ்ச்சியாக இரு.
இனி வரும் காலம் உனக்கு இனிமையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். என்னை நினைவில் வைத்து செயல்படு. நடப்பவை அனைத்திற்கும் காரணம் உள்ளது. நான் பலமுறை அதை கூறியும் நீ மனம் வருந்தி கொண்டே இருக்கிறாய். தற்போதைய சூழ்நிலையை வைத்து எதுவும் முடிவு செய்யாதே. அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுவேன். அதுவரை மனம் குழப்பம் கொள்ளாமல் அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்பதை பார். எதற்கும் அஞ்சாதே. உன் அப்பன் நான் இருக்க உனக்கு என்ன பயம்? நான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிறேனே. நீ என்னை ஒரு கணம் நினைத்தால் எந்த ரூபத்திலும் உன் அருகில் இருப்பேன். நீ கவலையை விடுத்து என் ஈசன் அப்பா எனக்காக எல்லாம் செய்வார் என்று மட்டும் நினை. நல்லதே நடக்கும். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என் பாதுகாக்கும் கரம் உன்னை பற்றி இருக்கிறது. ஓம் நம சிவாய என்ற நாமம் உன் உள்ளத்தில் என்றும் ஒலிக்கட்டும். உனக்கான பல பிரச்சனைகளின் தீர்வை வழங்க நிச்சயம் துணை புரியும். பதற்றத்துடன் தேடும் போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். எப்போதும் நிதானமாகவே இரு. மனதை அமைதியாக வைத்துக்கொள். அமைதியின் போது பல தேடலுக்கு விடை கிடைக்கும். எங்களின் மீது அதீத நம்பிக்கை வைத்துள்ள உன்னை என்றும் காப்போம். தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படு. ஈசனே, பொருள் நஷ்டம் ஏற்படுகிறது. எதை எடுத்தாலும் அதில் ஒரு சிக்கல், நஷ்டம் என புலம்புகிறாய். இப்போது கேள். நஷ்டம் உடல் அளவில் ஏற்படாமல் பொருள் அளவில் ஏற்படுகிறது என மகிழ்ச்சி கொள். எல்லாம் நன்மைக்கே என அமைதி கொள். நடப்பவை அனைத்திற்கும் காரணம் என்று ஒன்று உள்ளது. சமயம் வரும்போது உனக்கு புரியும். உலகை மாற்ற நினைப்பதை நிறுத்து. முதலில் உன்னை மாற்றிக்கொள். நானும் நல்ல எண்ணங்களும் நம்பிக்கையும் இருந்தால் உன் வாழ்க்கையும் அதை சுற்றியுள்ள அனைத்தும் தானாகவே மாறும். மாற்றம் நீதான். இன்றே தொடங்கு. நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். உன் அப்பன் ஈசன். என் அன்பு பிள்ளையே, ஆற்றின் நீர் கடலை சேர்வதை யாராலும் தடுக்க முடியாது. அதேபோல் உன் முயற்சியை, உன் உழைப்பின் பலனை எவர் நினைத்தாலும் பறிக்க முடியாது. நம்பிக்கையை விடாமல் தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி உன்னை தேடி வரும். பாறையில் மோதும் அலையால் பாறையை உடைக்க முடியாது. அது பாறையின் வலிமையை உலகுக்கு காட்டுகிறது. அதேபோல் விமர்சனங்களால் உன்னை வீழ்த்த முடியாது. அது உன் வலிமையையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தும் வாய்ப்பு. வரும் விமர்சனங்களை கண்டு அஞ்சாமல் பாறை போல நிலைத்து நின்று அதை எதிர்கொள். எல்லாம் நன்மைக்கே. பொன் நெருப்பில் சுடப்பட்டால்தான் அதன் தூய்மையும் மதிப்பும் அதிகரிக்கும். அதேபோல் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உன்னை காயப்படுத்தல்ல, உன்னுள் இருக்கும் சிறந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரத்தான். தொடர்ந்து நம்பிக்கையுடன் முன்னேறு. நான் உன்னோடு இருக்கிறேன். இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு தீபம் அதை அகற்றும். அதேபோல் உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் எந்த சோதனையும் உன்னை வெல்லாது. நம்பிக்கைதான் உன் சக்தி. நீ விழுந்தாலும் எழுந்து நட. வெற்றி உன் காலடியில் வரும். நல்லதே நடக்கும். மழை வரும்போது விவசாயி விதைகளை மறைப்பதில்லை, மாறாக மண்ணில் புதைத்து நம்பிக்கையுடன் காத்திருக்கிறான். நானும் அதேபோல் உன் கனவுகள் இப்போது மண்ணில் புதைக்கப்பட்ட விதைகள். சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையுடன் காத்திரு. ஒரு நாள் அந்த விதைகள் மரமாகி நிழல் தரும். நீர் அமைதியாக இருக்கும் போதுதான் அதன் ஆழம் தெரியும். அதேபோல் பிரச்சனைகளில் நீ அமைதியாக இருந்தால் உன் வலிமை வெளிப்படும். எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது. உன் அமைதியே உனது மிகப்பெரிய ஆயுதம். என் அன்பு பிள்ளையே, உன்னுள் இருக்கும் சக்தி உனக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்தினால் மலை கூட அசையும். மற்றவர்களின் வார்த்தைகளால் பலவீனப்படாதே. உன் வலிமை உன் நம்பிக்கையில் இருக்கிறது. நான் உன்னுடன் ஒவ்வொரு நொடியும் இருக்கிறேன். ஆற்றின் ஓட்டம் மாறுபடும், ஆனால் அது கடலை அடையும். அதேபோல் ஒவ்வொருவரின் பயணமும் தனித்தது. மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடாதே. உன் பாதை உனக்கானது. உன் நேரம் நிச்சயம் வரும். நான் உன்னுடன் ஒவ்வொரு நொடியும் இருக்கிறேன். மரம் காற்றில் வளைந்தாலும் வேரோடு உறுதியாக பிடித்திருக்கும். அதேபோல் வாழ்க்கை உன்னை சோதித்தாலும் நம்பிக்கையில் உறுதியாயிரு. நீ விழுந்தாலும் எழுந்து நட. அந்த உறுதியே உனக்கு வெற்றியை கொண்டு வரும். மறக்காதே, நான் உன்னுடன் ஒவ்வொரு நொடியும் இருக்கிறேன். எல்லாம் உன் திட்டப்படி நடக்கவில்லை என வருத்தப்படாதே. உனக்கான என் திட்டம் எப்போதும் நல்லதையே தரும். சில தாமதங்கள் உனக்கு தேவையான வலிமையை தரும். ஆகையால் சோர்வடையாதே. நான் உன்னை சரியான இடத்தில் சேர்ப்பேன். நம்பிக்கையை விடாதே. வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் உழைப்பது பயனற்றது. உழைப்பில்லாமல் நம்பிக்கை வைத்தால் அது கனவாகவே இருக்கும். இரண்டும் சேரும் போதுதான் அதிசயம் நடக்கும். ஆகையால் உன் உழைப்பையும் என் அருளையும் நம்பு. வெற்றி உன்னை தேடி வரும். காற்று பலமாக வீசும் போதுதான் தீபத்தின் ஒளி சோதிக்கப்படும். அதேபோல் சோதனைகள் வந்தால் உன் மன உறுதி வெளிப்படும். மறக்காதே, வலிமையானவர்கள் சவால்களை சந்தித்தவர்களே.
நீயும் அந்த வலிமை கொண்டவன் தான். நான் உன்னுடன் ஒவ்வொரு நொடியும் இருக்கிறேன். மலை உயரமாக இருப்பதால் அது ஏற முடியாதது அல்ல. ஒவ்வொரு படியும் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்கிறது. வாழ்க்கையும் அதுபோல்தான். சிறிய முன்னேற்றங்கள் பெரிய வெற்றிகளாகும். அவசரப்படாதே. உன் பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் புதிய பாடம் கற்பிக்கும். தோல்வி வந்தால் அது உன்னை வலுப்படுத்தும். வெற்றி வந்தால் அது உன்னை உயர்த்தும். நம்பிக்கையுடன் செல். என் அருள் உன்னோடு இருக்கிறது. மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன் மதிப்பு உன் செயலில் தெரியும். நல்ல சிந்தனை, நல்ல நடத்தை, நல்ல முயற்சி, இவையே உனக்கு பெருமையை உருவாக்கும். அவற்றில் நிலைத்திரு. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் முயற்சியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே. சிறிய விதையிலிருந்து பெரிய மரம் வளர்கிறது. அதுபோல சிறிய முயற்சிகள் தான் பெரிய வெற்றியை உருவாக்கும். தினமும் ஒருபடி முன்னேறு. நான் உன்னோடு இருக்கிறேன். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும். சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். இதை நீ உணர வேண்டும். என்னுடைய முழு நம்பிக்கை, இதை எவ்வளவு பேர் உணர்ந்திருப்பீர்கள். காலங்கள் வேண்டுமானால் கடந்து போகலாம், ஆனால் வேதங்கள் உன்னை விட்டு கடந்து போகாது. ஏனென்றால் வேதங்கள் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நமசிவாயமே. துன்பங்கள் உன்னை எவ்வளவுதான் சூழ்ந்தாலும் நீ எதற்கும் கவலைப்படாதே. இன்பமான சொல் உன்னை ஒரு நாள் கைப்பற்றும். என் ஈசன் அருளால் என்பதை என்றும் நீ மறவாதிரு. உன்னை நினைப்பதற்கு யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே. உன்னை நினைப்பதற்கு என் ஈசன் ஒருவன் இருக்கிறான். எதற்கும் நீ மனம் கலங்காதே. மனிதர்களை நீ நினைத்தால் உனக்கு வெறும் தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் சிவனை நினைத்தால் உமக்கு வெற்றியும் முக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சிவனை உண்மையாக உணர்ந்த பிறகுதான் தெரிகிறது, இங்கு மாயை மட்டுமல்ல, இங்குள்ள அனைத்து மனிதர்களுமே மாயை என்று எல்லாவற்றிலும் மூழ்கிவிடாது. அனைத்தும் மாயை. நீ பார்ப்பது அனைத்தும் மாயை என்று உணர்ந்த பிறகு எல்லாவற்றிலும் மூழ்கிவிடாதே. இங்கு அனைத்துமே மாயை. நான் கடவுள் என்று எனக்கு தெரியும், ஆனால் நீ கடவுள் என்று உனக்கு தெரியாது. ஏனென்றால் நீ உன்னை உணர்ந்தால் நீயும் கடவுளாகிறாய். சிவன் கொடுப்பதை எவராலும் தடுக்கவும் முடியாது. சிவன் தடுப்பதை எவராலும் கொடுக்கவும் முடியாது என்பது வரலாறு. இது உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இளமையிலேயே இறைவனை தேடு. முதுமையில் தேட நினைக்காதே. அது பக்தி அல்ல, மரண பயம் என்பதை மறவாதிரு மனமே. எப்போதெல்லாம் உன்னை சுற்றி இருள் சூழ்கிறதோ அவ்வப்போதெல்லாம் என் ஈசன் உன் முன்பு ஒளியாக சிவமாக அமர்ந்திருக்கின்றான். அவனை என்றும் ஒருபோதும் நீ மறவாதிரு மனமே. எவ்வப்போதெல்லாம் உன்னுடைய நிலைமை தடுமாறுகிறதோ அவ்வப்போதெல்லாம் உன் ஈசனை நீ உணரு. ஏனென்றால் அவனை உணர்வதை விட உனக்கென்று இங்கு யாரும் இல்லை என்பதை நீ உணர வேண்டும். உன்னுள் இருக்கும் சிவத்தை நீ முழுமையாக உணர்ந்தால் உனக்குள் இருக்கும் ஆத்மாவான சிவஜோதியை நீ உண்மையாக உணரலாம். முடி சார்ந்த மன்னரும் மற்ற அடியவர்களும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் என்பதை மறவாதிரு மனமே. எனக்குள் நீ, உனக்குள் நான். அவன் உன்னுள்ளும் இருக்கிறான், உனக்குள்ளும் இருக்கிறான். அவனை உண்மையாக நீ உணர்ந்தால் அனைத்தையும் உணர்ந்ததுக்கு சமம். உன்னுடைய நிலை எப்பொழுதெல்லாம் தடுமாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் அப்பன் ஈசனுடைய இரு கரமும் உன்னை பற்றி கொள்ளும். எதற்கும் நீ பயப்படாதே, தைரியமாக இரு. உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள். நீ அதனை நினைத்து வருத்தப்படாதே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேன். உன் நல்ல மனம் நான் அறிவேன். நான் எனும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள். என் பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காமல் நீ செய்யும் நல்ல காரியங்களை தொடர்ந்து செய். மகிழ்ச்சியோடு இரு. உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்கச் செய்தேன். உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன். விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றி தருவேன். நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருவேன். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சலிப்புடன் நீ ஒத்தி போடும் செயல்களை உன் கண் முன்னே வேறொருவர் செய்து உன்னை முந்தி செல்கிறார்கள். இனியும் சோம்பல் கொள்ளாமல் நீ செய்ய நினைக்கும் நல்ல செயல்களை செய். உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கிறது என்றால் கவலை கொள்ளாதே. நான் தான் உன் கர்மாக்களிடம் போராடி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பிரீட்சை என் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றி அடைய செய்து உன் வாழ்க்கையை சீரமைப்பேன் என்று உறுதி செய்கிறேன். நடக்கும்போது கால் வலிக்கும், சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும்.
துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது. எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வாதத்தால் உருவாக்கப்பட்டது. உன் எண்ணம் நல் எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் நான் உன்னோடுதான் இருப்பேன். இறுதியில் நான் நிற்கும் பக்கமே வெல்லும். பொறுமையும் சந்தேகமற்ற நம்பிக்கையும் தான் தேவை. மனம் தளராதே, நான் உடன் இருக்கிறேன். நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்கள் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. உன் இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு. எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். வெற்றி நிச்சயம். நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். என் பிள்ளையே, உன் வாழ்வில் நன்மைகள் தொடரும். பேச்சுவார்த்தை மூலம் சில பிரச்சனைக்கு தீர்வு தந்துள்ளேன். குடும்பத்தில் அமைதி தொடரும். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்துள்ளாய். அதை தொடங்குவது பற்றி கெஞ்சம் சிந்தித்து தொடங்க முயற்சி செய். சிலரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். உன் அப்பன் ஈசன் நான் தான் இதுவரை உன்னை காத்து வருகிறேன். ஈசன் அருளால் என் வாழ்வில் அமைதி நிறைகிறது என்று ஒரு முறை பதிவிடு. அமைதியான வாழ்வு தொடரும். என் பிள்ளையே, உன் விரலே உன் கண்ணை குத்தியது போல்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள். அன்பாக இருக்கும் போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கிறார்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல் நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய். மனிதர்களின் மீது அதீத அன்பு மற்றும் பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம். கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜெபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய். உன் மனம் அமைதி அடையும், நிம்மதி அதிகரிக்கும். கடமை வேறு, அதீத பற்று வேறு. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் புரிந்து கொள். கடமையை அமைதியாக செய்து வாழ்வில் நல்ல வினைகளை சேர்த்து கொண்டு வா. இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வலிகளும் வேதனைகளும் உனக்கு நிரந்தரம் அல்ல குழந்தையே. நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தியை நான் அறிவேன். உனக்கு என்றும் நான் துணை இருப்பேன். என்னை வந்து தரிசனம் செய், உனக்கு மன நிம்மதி கிட்டும். பல அதிசயங்களை நான் இனி உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன். இது சத்தியம். நம்பிக்கையுடன் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டிரு. வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய். நிச்சயமாக இந்த நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உங்களை ஆடி வைப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்பொழுதும் துன்பம் நேராது. உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய். உன்னுடன் நான் என்றும் இருப்பேன். என் முன்னால் நீ மண்டியிட்டு அழும்போது என் மனது எவ்வளவு துடிக்கிறது தெரியுமா? உன் கர்ம வினையை நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவை தான் தருகிறேன்.